ஒரே நிமிஷம். உதாரணமாக ஜப்பான் மொழி கற்றால் அவர்கள் ஒழுக்கம் தெரியும், ஜெர்மன் மொழி கற்றால் அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி தெரியும், ஆங்கில மொழி கற்றால் உலகத்தின் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக கல்வி வளர்ச்சி அதிகரிக்க உலக மொழி உதவுகின்றது. இன்றைய காலத்தில் உயர்கல்வி, ஆராய்ச்சி, விஞ்ஞானம், கல்வி தொழில்நுட்பம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் முன்னேற மொழி அறிவு உதவுகின்றது. பல நல்ல புத்தகங்கள், கண்டுபிடிப்புகள், அறிவியல் தகவல்கள் பிற மொழிகளில் இருக்கின்றன. அந்த மொழிகளை நாம் தெரிந்தால் நாம் நேரடியாகவே அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக வேலை வாய்ப்பு அதிகரிக்க உலக மொழி உதவுகின்றது. இன்று ஒரு நிறுவனத்தில் வேலை பெற வேண்டுமானால் திறமை மட்டும் போதாது, மொழி அறிவு தேவை. 2 அல்லது 3 மொழிகளை தெரிந்த ஒரு உலகின் இந்த நாட்டிற்கு சென்றால் தன்னம்பிக்கையுடன் பேச முடியும். அது அவருக்கு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல சம்பளத்தை தரும். 4வதாக உலக அமைதிக்கும் சகோதரத்திற்கும் மொழி கற்றால் உதவுகின்றது. படிக்கணும், அதான் முக்கியம். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே, டன் சொல்லுங்க. அடுத்ததா காமராஜர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் எல்லாம் வந்தாங்க. குமரன் காலிங். குமரனா ஹெட்செட்ல பேசுங்க. நல்லா தானே இருக்கு. நல்லா தான் மச்சா இருக்கு. இன்னொரு ஒன்றுமோ ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ரேம், அப்புறம் அவர் ஃப்ரேம். ஓகே. சண்முகபுரம் அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்கும்போது எடுக்காத, கொடுத்து எல்லாம் நின்றதுக்கு அப்புறம் எடு. சரி. ஏன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் பரிசு கொடுக்கறதுலாம் எடுக்கணும். சரி. சொல்லிட்டு கப்பு கொடுத்தா கற்பூரம் கொடுத்துற காலுக்கு எப்படி கப்பு கொடுப்பாரு மட்டும் இது அவங்க கொடுத்து முடிக்கட்டும். கொடுத்து முடிச்சா அவங்க நின்று ஒன்று எடுக்கணும். நல்லா ஜூம் அவுட் பண்ணு. ஜூம் என்ன பண்ணு, ஜூம் இன் பண்ணு. ஜூம் பண்ணு. ஜூம் பண்ணுறோம். ஒரே நிமிஷம். இப்போ அடிப்பா. ஓகே. அடுத்ததாக சோழம்பேடு நெடுநிலை பள்ளி. ஓகே. சரி. அவர் கூப்பிடு. கையாவியா இரு பெதடுக்காது. கேண்டிடேட் ஃபோட்டோவா? கேண்டிடேட் ஃபோட்டோ டக்குன்னு எடுத்துங்க. இல்லை கேண்டிடேட் ஃபோட்டோ. அது கேண்டிடேட் மாதிரி இல்லை, அவங்கள மறைச்சா மாதிரி இருக்கு. சரி. ஐயா நடுவில் வந்துருங்களா? நடுவில் வந்துருங்க. மாணவன் நடுவில் வந்து அப்படியே. ஓகே, அவ்வளோதான். ஜூம் ஒன்று லைட்டாக ஜூம் போ. கொஞ்சம் வெளியாக கொஞ்சம். ஓகே. நன்றிங்க. அடுத்ததாக பிஜே குப்தா உயர்நிலைப் பள்ளி. போங்க எடுக்கிறோம். அவன் ஸ்கூல் ஃபோன்லாம் செய்கிறாங்க. இது பாருங்க, நான் கட்ட தெரியுங்களா? என்ன இருங்க வெயிட் பண்ணுங்க.
ஸ்கூல் புக்கே கொடுக்கல இருங்க. பாசிட்டிவாக இருந்திருக்கும். வெளில போகிறேன் கொஞ்சம் தருங்க. பார்த்து 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 கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பேனர் மேலே சாயாதீங்க. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அவன் விட்டுருந்தான். அப்படி கரெக்டாக செகண்ட் இது கேண்டிடேட் கொடுக்குற பார்த்துருங்க. சென்டர் வந்துடுங்க சார். இந்த ஸ்கூலும் அதிகமாக இருக்காங்க. நீ கொஞ்சம் முன்னாடி வந்துரு. தம்பி நீ இப்படி முன்னாடி வந்துருப்போம். நேரத்தை சொல்லு. பரிசு ஃபுல்லாக கவர் ஆகும் மேலே கா ஆகிபா பரகத். இந்த ஒயிட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐயோ அது ரொம்ப ஒரே நிமிஷம் இரு. அடுத்ததாக பேச்சு போட்டியில் இரண்டாம் பரிசு தானியலட்சுமி. கொஞ்சம் சென்டர் சொல்லிக்கோங்க. இன்னைக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் தான் கரெக்டாக எடுக்கணும். ஐயா வை சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மேடை கிடைக்கிறோம். அனைவரும் கை தட்டு. அனைவரும் மாணவியை உற்சாகப்படுத்துங்க கைத்தட்டி. இங்கே பாருங்க. ஏன் இங்கேயா? இங்கே பாருங்க. அடுத்ததாக பேச்சு போட்டியில் முதல் பரிசு மாணவி மூசா லட்சுமி ஸ்ரீஜா. இங்கே பாருங்க. ஒரு நிமிடம் போங்க. இங்கே பாருங்க. இங்கே ஒரு இங்கே பாருங்க. அடுத்ததாக கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இருக்கேன். ஃபோன் அனுப்பிச்சி விட்றேன். கவிதை போட்டியில் மூன்றாம் பரிசு 2 பேர் வாங்கியிருக்காங்க. முதலாவதா சர்வேஷ். நல்லா பேசணும். பாருங்க.
இங்கே பாருங்க, அது கொடுத்துருங்க. இங்கே பாருங்க ஐயா, இங்கே பாருங்க ஐயா. கவிதை போட்டி 3ஆம் பரிசு மு சந்திரலேகா. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஐயா. ஒன் மோர். அடுத்ததாக கவிதை போட்டியில் 2ஆம் பரிசு பா கார்த்திகா அஸ்வினி. இங்கே பாருங்க, அடுத்ததாக கவிதை போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் கு சுபவர்ஷினி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க.